சாப்பிட்டோமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ஸய்யிதில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி தய்யிபீன தாஹிரீன் வ மன் தபிஅஹும் பி இஹ்சான் இலா யௌமிddin. அம்மா பஅத். ஃபகத் क़ால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. صدق رسول الله صلى الله عليه وسلم. பேரன்பும் பெரும் கருணையும் கொடைமிக்க பேருபகாரியான அல்லாஹ்விற்கே கோடான கோடி புகழ். நமது கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் இந்த சங்கையான மஜ்லிஸில் சங்கமித்திருக்கும் சங்கைக்குரிய ஆலிம் பெருந்தைகள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நம் வாழ்க்கையில் நபியின் வழிகாட்டல் இல்லாமல் நம் வாழ்க்கை நகராது என்ற அந்த அளவிற்கு நம் வாழ்க்கையில் நபியின் வழிகாட்டல் இரண்டரை கலந்திருக்கிறது. 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அன்னலார் காட்டிய அழகிய வழிகாட்டல் இன்று இந்த 21ஆம் நூற்றாண்டிலும் நிலைத்திருக்கிறது. இன்றும் என்றும் யௌமல் கியாமா, கியாமத் நாள் வரை நிலைத்திருக்கும். அதுதான் அன்னலார் காட்டிய அழகிய வழிகாட்டல். இந்த நவீன உலகில் மாடர்ன் கல்ச்சுரல், டீசன்ட் கல்ச்சுரல் என்ற பெயரில் ஏதாவது திரவ பொருட்களில் ஈ விழுந்து விட்டால் அதை தூக்கி வீசுகிற பழக்கத்தை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த நவீன உலகிற்கு நபியினுடைய வழிகாட்டல், இதா வகஅத் துபாபு ஃபீ ஷராபி அஹதிக்கும், உங்களுடைய ஒருவருடைய குடிபானங்களில் ஈ விழுந்து விட்டால் ஃபல்யக்மிஸுஹு ஸும்ம லியன்ஸாஹு, அதை ஒரு முக்கி தூக்கி வீசுங்கள் என்பதாக நபி அவர்கள் கூறினார்கள். இந்த இடத்தில் நபியினுடைய அறிவை நாம் கவனிக்க வேண்டும். ஃபீ ஷராபி அஹதிக்கும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் கூறியிருக்கிறார்கள், ஈ எப்பொழுதும் திரவ பொருளில் தான் விழும், திடப்பொருள் உட்காரதான் செய்யும். ஷராப் குடிபானம் என்பது திரவ பொருள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அறிவை நாம் இங்கு கவனிக்க வேண்டும். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஃபல்யக்மிஸுஹு ஸும்ம லியன்ஸாஹு, அதை ஒரு முக்கி தூக்கி வீசுங்கள். காரணம் என்ன? ஃபஇன்ன ஃபீ இஹ்தா ஜனாஹி தான், அதனுடைய ஒரு ரெக்கையில் நோய் இருக்கிறது. வல் உக்ரா ஷிஃபான், அதனுடைய மற்றொரு ரெக்கையில் ஷிஃபான், நோய் நிவாரணம் இருக்கிறது என்பதாக கூறினார்கள். நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? ஈ ஏதாவது திரவ பொருட்களை விழும் பொழுது வலதுபுறமாக தான் விழும். ஒரு ரெக்கை உள்ளே இருக்கும், மற்றொரு ரெக்கை மேல்புறமாக இருக்கும். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஃபல்யக்மிஸு ஸும்ம லியன்ஸாஹு. காரணம், ஒரு ரெக்கையில் தான் நோய் இருக்கிறது, மற்றொரு ரெக்கையில் ஷிஃபான், நோய் நிவாரணம் இருக்கிறது என்பதாக இந்த நவீன உலகிற்கு நபியினுடைய வழிகாட்டல்கள். இந்த நவீன உலகில் எவ்வளவு புதிய கலாச்சாரங்கள் உருவானாலும், எவ்வளவு டெக்னாலஜிகள் வளர்ந்த போதும், எத்துணை உமன்ஸ் ரைட்ஸ், பெண் உரிமைகள் பெற்ற போதும், இன்றும் சில இடங்களில் பெண்களுக்கு மாதவிடாய் ஏற்பட்டால் அவர்களை ஒதுக்குகிறார்கள், அவர்களை தனிமைப்படுத்துகிறார்கள். அவர்களுக்கென தனி பாத்திரங்கள், அவர்களுக்கென தனி உணவுகள், அவர்கள் பிறரிடத்தில் கலந்துரையாடக்கூடாது, அவர்கள் பிறருக்கு உணவுகளை பரிமாறக்கூடாது என்ற பல மூட நம்பிக்கைகள். உத்தரகாண்ட் மாநிலத்தில் குர்சூம் என்கிற கிராமத்தில் மாதவிடாய் கால பெண்களை அந்த மாவட்டத்தினுடைய அலுவலகத்திலேயே அவர்களை பூட்டு போட்டு அவர்களை அடைத்து வைக்கிறார்கள். அவர்கள் மக்களிடத்தில் கலந்துரையாடக்கூடாது, அவர்களுக்கென தனி உணவுகள், அவர்களுக்கென தனி பாத்திரங்கள், இப்படி கட்டுப்பாடுகள்.
ஆனால் இந்த நவீன உலகிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக வழிகாட்டுகிறார்கள். குந்து உரஜ்ஜிலு ரஸ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அனா ஹாயில், நான் ஹாயிதாவாக இருக்கும் சமயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உரஜ்ஜிலு, தலையை சீவி விட்டேன். அன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யத்தகி ஃபீ ஹஜ்ரி வ அனா ஹாயில், நான் ஹாயிலாவாக இருக்கும் சமயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனது மடியில் படுத்து உறங்குவார்கள். சும்மா யக்ரவுல் குர்ஆன், குர்ஆனை ஓதுவார்கள். நான் அதை கேட்டுக்கொண்டிருந்தேன். ஃபல்தஜது மாஹு ஃபில் ஹமீலதி, நானும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கருப்பு போர்வைக்குள் ஒன்றாக உறங்கினோம் ஹாயிலாவாக இருக்கும் சமயத்தில். குந்து அக்தஸிலு அனா வன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் இனாஇன் வாஹித், நானும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரே பாத்திரத்தில் குளித்தோம். கிலானா ஜுனுபுன், நாங்கள் பெருந்தொடக்க இருக்கும் சமயத்தில். இந்த நவீன உலகிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களை சமமாக பார்க்க வேண்டும், பெண்களுடைய உரிமையில் கை வைக்க கூடாது, அவர்களை கண்ணியமாக பார்க்க வேண்டும், அவர்களை தீட்டென கருதி ஒதுக்கக்கூடாது என்பதால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகிய வழிகாட்டல். இன்று இந்த நவீன உலகில் மனிதன் ஏதோ ஒரு பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறான், பல துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் உள்ளாகுகிறான். ஏதோ ஒரு வகையில் மனிதன் ஸ்ட்ரெஸ் என்பதாக, டிப்ரெஷன் என்பதாக சிக்கி தவிக்கிறான். NIMH, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் ஒரு அறிக்கை விடுகிறது. மக்கள் தொகையில் 6.3% பேர் மனநோயால் பாதிக்கப்படுகிறார்கள். சுமார் 14.8 மில்லியன் மக்கள் மனநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நவீன உலகிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டல், அன்ன ரஜுலன் ஷகா இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வருகிறார், வந்து முறையிடுகிறார். கஸ்வத கல்பிஹி, யா ரசூலுல்லாஹ், என்னுடைய உள்ளம் மிகவும் இறுகி இருக்கிறது யா ரசூலுல்லாஹ், யா ரசூலுல்லாஹ், என்னுடைய உள்ளத்தில் சந்தோஷம் இருக்க மாட்டேங்குது யா ரசூலுல்லாஹ், யா ரசூலுல்லாஹ், என்னுடைய கல்வில் ஒரு ராஹத் இருக்க மாட்டேங்குது யா ரசூலுல்லாஹ் என்பதாக முறையிடுகிறார். ஃபகால லஹு இன் அரத்த யலீனல் கல்புக், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், உன்னுடைய உள்ளம் மென்மையான உள்ளமாக மாற வேண்டுமா, உன்னுடைய உள்ளம் ராஹத் பெற்ற உள்ளமாக மாற வேண்டுமா, உன்னுடைய உள்ளம் சந்தோஷமான உள்ளமாக மாற வேண்டுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனதால் சிரமப்படுபவர்களுக்கான 2 மாபெரும் மருந்தையும், 2 மனநோயால் பாதிக்கப்படுபவர்களுக்கான 2 மாபெரும் மருந்தையும் மருத்துவத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 மாபெரும் மந்திர சொல்லையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டுகிறார்கள். ஒன்று, ஃபஅத்இமுல் மிஸ்கீன், மிஸ்கீன்களுக்கு உணவளியுங்கள். வம்ஸஹ் ரஅஸல் யதீம், யதீமுடைய தலையை தடவி கொடுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நவீன உலகிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிகாட்டல்கள். சகோதரர்கள், நபி அவர்களுடைய வழிகாட்டலை நாம் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கிற சமயத்தில் நம்முடைய வாழ்க்கை வெற்றிகரமான வாழ்க்கையாக அமையும், அதில் எவ்வித சந்தேகம் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் கூறினார்கள் அல்லவா, கைரல் ஹதி ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வழிகாட்டல்களில் சிறந்த வழிகாட்டல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டல். அல்லாஹ் குர்ஆனில் சொன்னான் அல்லவா,